இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஆஃப் ஜூனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. டைம் வந்து இப்போ 10:34 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு. அந்த ஃப்ளாக் பேட்டர்னில் என்னென்னா ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடே கூட என்னென்னா நம்ம ஒரு பேரிஷ் ட்ரேடு தான் வந்து எடுக்க வந்து பார்த்தோம், ஃபர்தராக வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னென்னா ஃபாலோ ஆகலை. நம்ம வந்து 11,000 லாஸோடு வந்து ஃப்ரைடே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து ஓப்பன் ஆகணுன்னு அப்படியே ஒரு ஃபாலு எது வரைக்கும்னா 24,543 வரைக்கும். நான் ஏன்னா வந்து 543 வந்து என்னென்னா சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு இந்த 550 தெரியுதுங்களா. ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைன் இருந்து பாருங்கள், அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்ததுனால என்னென்னா கொஞ்சம் வந்து மேலே மூவ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து மேலே மூவ் ஆனாலும் மேலே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அந்த புட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் வந்து கன்சல்டேட் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் 24,500 வந்து ட்ரேடு எடுத்தோம்னா நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துன்னா 50 பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து பேர் பண்ணோம். 50 பாயிண்ட்ஸ் நம்ம பேர் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும்னா 2%குள்ளே தான் வருமே. நம்ம டாலரன்ஸ் வந்து 2%. ஆனால் வந்து இந்த இடத்துல எடுக்க வேணாம். ட்ரேடு வந்து இந்த ஏரியாவில் 24,500 வந்து எடுக்கலாம். மேலே போனாலும் என்னென்னா ரிஜெக்ஷன் இருக்கும், திருப்பி கீழே வரும், திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கே வந்து கன்சல்டேட் ஆகணும். ஃப்ரைடே பொசிஷன் வச்சுருந்தேன்னா இந்நேரத்துக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஃப்ரைடே வந்து பொசிஷன் இல்லாதனால வந்து இன்றைக்கி காலையில் வந்து கரண்ட் டேயில் வந்து ட்ரேட் எடுக்கணும் போது இந்த 24,550 வந்து சொல்லவே முடியாது. போய் மேலே போய் ரிஜெக்ஷனாக கீழே வரும், திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லாஸை வந்து பேர் பண்ணோம். அதனால் வந்து கொஞ்சம் நேரமாக வாட்ச் பண்ணுறோம். இந்த ஹை கிட்ட வந்து 24,650 இங்கே வந்து போச்சுன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும், நம்ம வந்து காலை வந்து செல் பண்ணலாம். சப்போஸ் கீழே இங்கே வந்து 24,500க்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து புட்டை வந்து செல் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோட ட்ரேட் பிளான். இன்றைக்கி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த 24,800லேருந்து 24,500க்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குமே. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 நிறைய பொசிஷன்ஸ் வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. 800 வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 24,600 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போனா வந்து 600 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. 600 to 800 நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறோன்னா வந்து ஸ்டாண்டர்டில் 800 வந்து காலை வந்து செல் பண்ணணும், 24,600 வந்து புட்டை வந்து செல் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா 24,700, அங்கே ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா முதல்ல காலை வந்து செல் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த லோ இங்கே இருக்குது 24,628 வருது பார்த்திங்களா, அங்கே வரும்போது என்னென்னா புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் எவ்வளோனா இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா புட்டில் வந்து 1.2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 79, அப்போனா வந்து 2க்கு அப்புறட்டு வந்து இங்கே வந்து 49, 250, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3, அப்போனா இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 crores இருக்குது புட்டோட. இது இங்கே வந்து எவ்வளோ இருக்குது கால்து 24,097, இது ஒரு 54, 150 வந்து இது ஒரு 52, இது வந்து 2 ஒரு இது புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 crores இருக்குது. கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2.4 இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து என்னன்னா புட் சைடில் தான் வந்து பவராக இருக்காங்க, அதனால தான் வந்து மார்க்கெட் இன்னும் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ இது மேலே போக என்னென்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே 3க்கு மேலே வந்துச்சுன்னா என்னென்னா கீழே வரும். அப்போனா வந்து என்னென்னா நம்ம இடத்துல வந்து புட்டாக தான் முதலாவது பை பண்ணோம். அப்புறம்ட்டு வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து அதிகமாகுது, 3க்கு மேலே வந்து வருது அப்படின்ற போது என்னென்னா அப்போ வந்து புட்டை இது பண்ணும். ஓகே. இப்போ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம காலை வந்து 24,700 செல் பண்ணிடலாம். 24,700 வந்து செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 குவான்டிட்டி. இன்றைக்கி தேதி வந்து 2 ஜூனு. ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோனா 24,000 புட்டை வந்து
நம்ம வந்து 227.5 வந்து செல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் சார்ட்டை வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து எவ்வளோனா 1% வந்தாலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுதான் ரெண்டு ஸ்டாடல்ஸ் ரேஞ்சு தான் எடுத்தோன்னா ஸ்டார்டில் எடுத்தா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம இந்த சிங்கிள் டைரெக்ஷனில் போடும்போது என்னென்னா சீக்கிரம் ஹிட் ஆகிட்டவுடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொசிஷன் வந்து இங்கே வந்த உடனே ஒரு 24,600 700 வரும்போது நம்ம காலை வந்து செல் பண்ணிப்போம். ஓகேவா, இதான் என்னோட வந்து ட்ரேட் பிளான். எங்கன்னா இங்கே வரும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்துப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:47. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகிருக்கு. திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷனும் வந்து கிடைக்கிது. அதனால் நம்மளுக்கு இந்த 1% நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி தான் சொன்னோம். இங்கே வந்து 29 பாயிண்ட்ஸு 28 பாயிண்ட்ஸ்கிட்ட இருக்குது. திருப்பி இது லோ வந்துட்டு திருப்பி மேலே வந்து போகுது. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இங்கே நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம்னா ஒரு பேரிஷ் ட்ரேடு தான் எடுக்க போகிறோமே. என்ன பேரிஷ் ட்ரேடு எடுக்க போகிறோன்னா காலை வந்து செல் பண்ண போகிறோம். 24,750 செல்லு. இங்கே பார்த்திங்கன்னா 0 டன்னு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்சல் வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம். எங்கே இருந்துன்னா இங்கே இருந்தில்ல, இப்போ இங்கே இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, நம்ம டார்கெட் அதே மாதிரி இதுலேருந்து 50% 67 பாயிண்ட்ஸு 24,640 வந்து நம்ம இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, அதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் டேக் வந்து இங்கே இடத்துல போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பக்கத்துலேயே சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட் வந்து திருப்பி எடுக்கணும்னா, ஏன்னா புல்லிஷாக நேரம் இது இவ்வளோ கீழே வந்துட்டு தான் வந்து போனோம். 24,750 இங்கே இல்லையா, 24,750 221.60. ஓகேவா, இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேடு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரேடோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து இவன் வந்து ஃபாலோ ஆகணும். ஓகேவா, 2:34 இப்போ நம்ம இங்கே எடுத்தோம் பார்த்திங்கன்னா ட்ரேடு ஒரு அந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:36 எடுத்திருப்பான் அந்த ட்ரேடு. அந்த ட்ரேடு வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ஹிட் ஆக போகுது. ஓகேவா, இன்னும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இன்னும் இது வந்து 24,664. நம்மளுக்கு வந்து இன்னும் 20 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதனால் வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட்டாக இருக்கும். இப்போ நம்ம டார்கெட்டை போய் பார்ப்போம். ஓகேவா, நம்ம இங்கே வந்து செட் பண்ணியிருந்தோம். இந்த லோ வந்து திருப்பி இங்கேருந்து ரெக்கவரி ஆகும்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். இப்போ நம்ம வந்து டார்கெட்டை வந்து கரெக்டாக வந்து ஹிட் பண்ணி மேலே வந்து போயிருக்கு. ஹிட் பண்ணல, கிட்ட ரொம்ப ஜஸ்ட்டு ஹிட் ஆகிருக்கோன்னா எங்கே ஹிட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, எத்தனைலாம் வந்து 177 178. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி இப்போ 181 180 இருக்குது. அதனால் வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே 177 இருக்குது. எக்ஸிட் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 180 இருக்குது. 180 போட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 53,000 வந்து ப்ராஃபிட்டு. அப்படா வந்து நம்மளுக்கு வந்து 2.5% வந்து இடத்துல வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். அதனால் வந்து நம்ம ட்ரேடு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஃபர்தராக வந்து எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ண சொல்லிவிட்டு அதை வச்சு நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து பிளான் பண்ணிக்கலாம்.